ரிதன்யா வரதட்சணை கொடுமையால விஷம் குடிச்சு இறந்து போன ரிதன்யா அவர்களுடைய வழக்கில் வந்து அடுத்த கட்ட திருப்பங்கள். அதாவது அவங்களுடைய அப்பா அண்ணாதுரை வந்து இப்போ ரீசெண்டாக காவல்துறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியை வந்து மீட் பண்ணி அவர் வந்து சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காரு. அதே சமயத்தில் வந்து அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. இது எல்லாமே என்னால் ஊடகங்களின் வாயிலாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்னென்னதை உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்னென்ன கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காருன்னா, அதாவது ரிதன்யா அவர்கள் வந்து எப்படி அந்த பூச்சி மருந்தை வந்து வாங்கினாங்க, எப்படி கைக்கு கிடைச்சது, அவங்க அந்த விஷம் குடிச்சு இறந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அவங்க வந்து எப்படி போனாங்க, அதே சமயத்தில் வந்து அவங்கள வந்து பூச்சி மருந்தை வந்து கன்சியூம் பண்றதுக்கு யாராச்சும் வற்புறுத்துறாங்களா இல்ல அவங்களே தான் குடிச்சாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எஸ்பி அவர்கள் கிட்ட அவர் கோரிக்கைகளாக முன் வச்சதா இந்த தகவல் இணையத்தில் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதே சமயத்தில் அவர் வந்து ரீசெண்டாக செய்தியாளர்களுடைய சந்திப்பில் வந்து பேசியிருந்தாரு. அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது ரிதன்யா அவர்கள் வந்து இறுதியாக அந்த விபரீத முடிவு வந்து எடுக்கும்போது அவங்க வந்து எங்க இருந்தாங்க, எந்த இடத்துல போனாங்க அப்படிங்கிற சிசிடிவி காட்சிகள் வந்து கிடைச்சதுன்னா நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதே சமயத்தில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ வரைக்கும் 30 பேரை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்களா. ரிதன்யா அவர்களுடைய அப்பா கிட்ட போலீஸ் சொன்னதா அவர் வந்து செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அதே சமயத்தில் வந்து அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு வந்து சில விஷயத்தை வந்து ஒரு கோரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட, அதாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லுங்க, ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. அதே சமயத்தில் ரிதன்யா அவர்களுடைய அம்மா வந்து இப்போ ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நன்றிகள் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஊடகங்களும் மக்களும் வந்து அவங்க பக்கத்தில் நின்னதால இந்த கேஸ் வந்து இந்த அளவுக்கு பெரிதாக இருக்கு, அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை என்பது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனிவே நண்பர்களே, ஸோ ரிதன்யா அவர்களுடைய வழக்கில் தான் இதுதான் அடுத்த கட்ட திருப்பங்களாக நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.